மகாபாரதம் உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். அந்த விவாதத்த தாண்டி, அதுல மனுஷங்களுக்கு தேவையான நெறைய லெசன்ஸ் இருக்கு. மகாபாரதத்தோட சேர்ந்து நம்ம லைஃப்ப பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல கங்கா பெத்தெடுத்த 8 குழந்தைங்களும் வசுக்கள்னு பார்த்தோம். வசுக்கள் ஏன் பூமியில மனுஷங்களா பொறந்தாங்க? அவங்களுக்கு அப்படி என்ன சாபம் கிடைச்சுச்சு? அப்படின்றத இந்த எபிசோட்ல பார்ப்போம். ஓகே. யாரு இந்த வசுக்கள்? வசுக்கள் இயற்கையோட 8 சக்திகள். ஃபர்ஸ்ட் ஒன் ஜலசக்தி, நீர் பகவான். செகண்ட் நட்சத்திரம், வானத்துல இருக்க ஸ்டார்ஸ். தேர்ட் மூன், நிலா. ஃபோர்த் பூமி. ஃபிஃப்த் அக்னி பகவான், நெருப்பு. சிக்ஸ்த் வாயு பகவான், ஏர். செவன்த் சூரிய பகவான். எயித்து பிரபாசா. பிரபாசா பத்தி தான் இந்த கதையில டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த 8 வசுக்களும் ஒரு நாள் வசிஷ்ட முனிவரோட ஆசிரமத்துக்கு போறாங்க. வசிஷ்ட முனிவர் பயங்கர பவர்ஃபுல்லான ஒருத்தவர். 7 சப்த ரிஷிகள்ல ஒருத்தவர் தான் வசிஷ்ட முனிவர். அவரு எல்லா வேதங்களும் தெரிஞ்சவர். அவர்கிட்ட ஒரு மாடு இருக்கு. அந்த மாடு பேரு காமதேனு. காமதேனு கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அதை நிறைவேற்றி கொடுத்துரும். அதுக்கு அவ்வளோ ஒரு டிவைன் பவர். இந்த மாடை பார்த்த பிரபாசாக்கு ஒரு ஆசை வருது. இந்த மாடு நம்ம கிட்ட இருந்தா நம்ம இன்னும் பவர்ஃபுல்லா ஆயிடலாமே அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரு யோசிச்ச இந்த விஷயம் அவருக்கு ஆசையா மாறுது. அதனால இதை அடையணும்னு நினைக்கிறாரு. இதுல நல்லா நோட் பண்ணுங்க. பிரபாசா ஆசைப்பட்டது தப்பு இல்லை. ஆனா அவரு இன்னொருத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்பட ஆரம்பிக்கிறாரு. இது நம்ம மாடர்ன் லைஃப்ல ஒரு விஷயத்தோட பெர்ஃபெக்ட்டா கனெக்ட் ஆயிருக்கும். எரான் ஊழல். இது யூஎஸ்ல நடந்த ஒரு சம்பவம். இந்த கம்பெனியோட சிஇஓ அவரு ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்டஸ்ல தான் இருக்காரு. அதை தாண்டி எனக்கு இன்னும் கொஞ்சம் லாபம் வேணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாரு. இவரு மற்ற கம்பெனியை அக்வயர் பண்ணுன்றதுக்காக இவரோட கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸை ஃபோர்ஜ் பண்றாரு. இவரோட கம்பெனி ஆல்ரெடி கடன்ல தான் இருக்கு. ஆனா இவர் கம்பெனி பயங்கர ப்ராஃபிட்டா இருக்கு அப்படின்னு அக்கௌண்ட்ஸ் புக்ல காட்டுறாரு. இதை நம்பி நிறைய இன்வெஸ்டர்ஸ் அவரோட கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாங்க. $90 இருந்த பிரைஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல லெஸ் தென் $1 விழுந்துருது. இதனால நிறைய பேருக்கு பணம் இழப்பீடு ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு அவங்க கம்பெனில இருந்து வேலையும் போயிடுச்சு. இதை கண்டுபிடிச்ச யூஎஸ் கவர்மெண்ட் அந்த சிஇஓ தூக்கி ஜெயில போட்டுறாங்க. இவர் அட்லீஸ்ட் அந்த பொசிஷன்லயாச்சும் வந்திருக்கலாம். இப்ப அதையும் தாண்டி கீழே ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி நம்ம பிரபாசா என்ன பண்றாருன்னா, ஆல்ரெடி ஒரு கடவுள். அவருக்கு நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கு. எனக்கு அதையும் தாண்டி இன்னும் பெருசா வேணும் அப்படின்னு பேராசைப்பட ஆரம்பிக்கிறாரு. இவரோட பேராசை இவரோட வாழ்க்கையை தலைகீழா மாத்திருது. இவரு ஆசைப்பட்டதுல இல்லீகலா அடையணும்னு ஆசைப்பட்டது இன்னும் பெரிய தப்பாயிடுது. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த மாடை நம்ம திருடிடலாம்னு நினைக்கிறாரு. இவர் தனியா போய் திருட முடியாதுன்றதுனால அவரோட குரூப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு. அவரு கூட இன்னும் 7 கடவுள்கள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாடு நம்ம கிட்ட கிடைச்சிச்சுன்னா நம்ம இன்னும் பவர்ஃபுல் ஆயிடலாம். ஸோ நம்ம இந்த மாடை திருடிடலாம் அப்படின்றாரு. இதுக்கு ஒத்துக்கிற அந்த 7 பேரும் அன்னைக்கு நைட்டே அந்த மாடை போய் திருட ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ். நம்ம ஒர்க் பண்ற இடத்துல இல்லைன்னா நம்மளோட சோசியல் மீடியால சில பேர் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. சில செலிபிரிட்டிஸ் பிராண்டை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக ஆன்லைன்ல, டிவில, சோசியல் மீடியால இந்த பிராண்டை தான் நான் யூஸ் பண்றேன், இது நல்லா இருக்கு அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. அந்த பொருள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க. அவங்க சொல்லுவாங்க, இதை நிறைய பேர் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் பார்த்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அது செட் ஆகுமா? செட் ஆகிற மாதிரி இருந்தா வாங்குங்க, இல்லாட்டினா அவாய்ட் பண்ணுங்க. இந்த விஷயத்துல இருந்து பிரபாசாவும் அவரோட கேங்கும் ஒரு விஷயத்த நோட் பண்ண மறந்துட்டாங்க. வசிஷ்ட முனிவர் எல்லாத்துலயும் திறமையா இருக்கிறவர். அவர் இந்த மாடை திருடினது யாருன்னு ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாரு. அவர் கண்டுபிடிச்ச உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வருது. இவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. வசிஷ்ட முனிவர் இப்போ இந்த 8 பேரையும் கூப்பிட்டு ஒரு சாபம் கொடுத்துடுறாரு. நீங்க 8 பேரும் பூமியில போய் மனுஷனா பிறக்கணும் அப்படின்னு கடவுளா இருந்தவங்கள பூமிக்கு அனுப்பி விட்டுறாரு. இப்போ இந்த 8 வசுக்களும் பூமியில போய் மனுஷனா பிறக்கணும்ன்றது சாபம். இதை தவிர்க்க முடியாது. அதனால இந்த 8 பேரும் கங்கா கிட்ட போய், நாங்க பூமியில மனுஷனா பிறக்கிறோம், நீங்க எங்களோட அம்மாவா இருங்க, நாங்க பிறந்த உடனே எங்களை கொன்னுடுங்க. சோ தட் வசிஷ்ட முனிவர் கொடுத்த சாபமும் நிறைவேறிடும், நாங்க ரொம்ப நாள் மனுஷனா வாழ வேண்டியது இருக்காது, நாங்க திரும்ப கடவுளாவே மாறிடுவோம் அப்படின்றாங்க. கங்காதேவி ஒத்துக்கிறாங்க. ஆனா பிரபாசாக்கு இது அப்ளை ஆகாது. ஏன்னா பிரபாசா தான் இந்த குரூப்போட லீடர். அவர் பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சதுதான் ஆகும். மற்றவங்களாச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாங்க. இந்த பிளானோட ஓனரே பிரபாசா தான். பிரபாசா கண்டிப்பா அவரோட ஃபுல் மனுஷ வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆகணும். மனுஷன் பண்ற எல்லா தப்பு, எல்லா துயரம், எல்லா சோகமும் பிரபாசாக்கு கிடைச்சேதான் ஆகும். ஸோ பிரபாசா பூமியில போய் 8வது குழந்தைய கங்காவுக்கு பிறக்கிறாங்க. அப்பதான் சாந்தனும் தடுத்து நிறுத்துறாரு, என் குழந்தைய கொடு அப்படின்னு. இப்போ ஒரு விஷயம் நோட் பண்ணுங்க. நிறைய கேங்குக்கு லீடர் இருப்பாங்க. பொலிட்டிக்கல்ல லீடர் இருப்பாங்க, கம்பெனிக்கு சிஇஓ இருப்பாங்க. இந்த பெரிய லாஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லீடரை தான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ லீடர் சில டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா அது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இப்போ 8வதா பிறந்த குழந்தைக்கு தேவவீரன்னு பேர் வைக்கிறாங்க. இந்த எபிசோட்ல இருக்க 3 ஹிடன் சைக்காலஜி. ஃபர்ஸ்ட் திங், நீங்க ஆசைப்படுங்க,
ஆனால் அதை தப்பான முறையில் அடையணும்னு நினைக்காதீங்க. மற்றவங்களோட பொருளுக்கும் ஆசைப்படாதீங்க. செகண்ட் திங், உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்துச்சுன்னா, அதில ஏதாவது சின்ன லூப் ஹோல் கிடைக்கும். அதில பூந்து தப்பிக்க முடியுமான்றத பாருங்க. தேர்ட் திங், யாராவது லீடர் சொல்றாங்க, அவங்க தான் இந்த குரூப்போட ஹெட்டு, அவங்க சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு நம்பி பிளைண்டா அவங்க பின்னாடி போகாதீங்க. கண்டிப்பா அது தப்பான முடிவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். மாரல் ஆஃப் த ஸ்டோரி, ஆசைப்பட்டா அத நேர்மையா அடைய பாருங்க. இல்லீகல் வேவ சூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டவுன்ஃபால் நிச்சயமா இருக்கு. நெக்ஸ்ட் எபிசோட்ல பேரண்ட்ஸ் பிள்ளைங்க மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க, நம்ம ஏதாவது லீவுக்கு வீட்டுக்கு போலனா அவங்க ஏன் அவ்வளோ ஃபீல் பண்றாங்கன்றத பத்தி மகாபாரதத்துல என்ன சொல்றாங்கன்றத பார்ப்போம்.